பிரபஞ்ச சக்தி டிவி. Video 68. கடமை மாத இதழ் ஆகஸ்ட் 2008. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Follow teachings of Mahavir. Rajasthan Governor Shilender Kumar Singh urged Rajasthanis in Tamil Nadu to work as a single force for the betterment of society and also to follow the teachings of Bhagwan Mahavir. மனித குலத்தின் மேன்மைக்காக பாடுபடுவதே நல்ல மதத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சமண மதமும் நல்ல மதமே. செய்தி: Game for glam, drummers, cheerleaders, film stars, music, fireworks. The DLF Indian Premier League is packaged not just as a string of cricket matches, but as a carnival, a celebration, an extravaganza. கிரிக்கெட்டில் என்ன இருக்கிறது என்று இனி யாரும் கேட்கக்கூடாது. கிரிக்கெட்டில் எல்லாம் இருக்கிறது. செய்தி: Nepal is now a republic. The Nepali people's faith in monarchy was shattered after the June 1, 2001 Royal Palace massacre that killed King Birendra and his entire family. நேபாள நாட்டு மக்கள் மன்னராட்சியில் நம்பிக்கை இழந்ததற்கு காரணம் அரச குடும்பத்தின் உட்பூசல்தான். ஆட்சியாளர்கள் தங்கள் குடும்ப ஒற்றுமையை காத்து கொள்ளாவிட்டால் ஜனநாயகத்திலும் ஆட்சி போய்விடும். செய்தி: Arjun renews pledge of loyalty to Nehru family. Senior Congress leader and Union Minister for Human Resources Development Arjun Singh renewed his pledge of loyalty to the Nehru family. அர்ஜுன் சிங் உட்பட எல்லா காங்கிரஸ்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம்: இந்தியாவின் உயிர் நேரு குடும்பத்தின் கையில். செய்தி: DMK snaps ties with BMK. The Thiravida Munneta Kazhagam announced it was snapping ties with the Paatali Makkal Katchi since the DMK could not accept that relations had to be continued with a party that denigrated the DMK. திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும். பாமக எதிர்க்கட்சியாக வளர வேண்டும். அதற்கு பிரிவுதான் வழி என்றால் அவர்கள் பிரிந்ததே சரி. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 6. வாழ்க்கை துணைநலம். குறள்: தற்காத்துத் தற்கொண்டான் பேணித் தகைசான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். பொருள்: கற்பு நெறியில் தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமேந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண். ஆணுக்கு பெண் சமம் என்பதால் திருவள்ளுவர் ஆணுடைய கடமைகளை பெண்ணுக்கும் சொல்லிவிட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? எது நல்லது என்பதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை ஒவ்வொரு பெண்ணும் மனதில் வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு இருப்பது போல், குரான் இஸ்லாமியர்களுக்கு இருப்பது போல், ஆரிய இந்து மதத்திற்கு வேத நூல் என்று எதுவும் கிடையாது. பகவத்கீதை இந்து மதத்தின் வேத நூல் என்று சொல்வது பித்தலாட்டம். கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு பகவத்கீதையிலிருந்து ஒரு வாக்கியம் கூட சொல்ல தெரியாது. கிறிஸ்துவர்கள் பைபிளை பின்பற்றவில்லை. குரானை முஸ்லிம்கள் கடைப்பிடிக்கவில்லை. எனவே ஒரு மதத்திற்கு வேத நூல் அவசியம் இல்லை என்று வாதம் செய்வது தவறு.
பெருமையோடு இது என் பூர்வீகம் என்று சொல்லிக் கொள்ளவும், நல்ல எண்ணங்களை மனதிலே உரமிட்டு வளர்க்கவும் ஒவ்வொரு மதத்திற்கும் அதை பின்பற்றுகிறவர்களுக்கும் வேதநூல் கண்டிப்பாக தேவை. 2000 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கையை பெருமையோடு சொல்லக்கூடிய, உயர்ந்த எண்ணங்களை மனதில் வளர்க்கக்கூடிய நூல் திருக்குறள். பைபிள், குரான், பகவத்கீதை ஆகிய மூன்றையும் எதிர்த்து நின்று வெல்லும் ஆற்றல் திருக்குறளுக்கு உண்டு. மற்ற இன மக்களை முட்டாளாக்கி அவர்கள் முதுகிலே சவாரி செய்ய சமஸ்கிருத வேதங்கள் பயன்படுவது போல் திருக்குறள் பயன்படாது. அதே சமயம் ஒரு சராசரி மனிதனை கடவுளாக உயர்த்தும் வலிமை திருக்குறளுக்கு உண்டு. அப்படிப்பட்ட திருக்குறளே பிரபஞ்ச சக்தி மதத்தின் வேதநூலாக இருக்க வேண்டும். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. ரஷ்யா மற்றும் பின்லாந்து நாட்டு மொழி வல்லுநர்களும் இந்தியாவின் ஐராவத மகாதேவன் போன்றவர்களும் தமிழ் பிரம்மி எழுத்து ஹராப்பா எழுத்திலிருந்தே தோன்றியது என்று முடிவு செய்துள்ளனர். சமஸ்கிருதம் பல்லவ மன்னர்களின் ஆட்சி மொழியாக இருந்தது. பல்லவர் ஆட்சியில் பதிவேடுகள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிபி 400 வரை பிராகிருத மொழியிலும் கிபி 700 வரை சமஸ்கிருதத்திலும் அதன் பிறகு சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் கலந்து காணப்படுகின்றன. சங்ககால தமிழர்கள் வானசாஸ்திரத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். புறநானூறு, பரிபாடல் ஆகிய நூல்கள் நட்சத்திரங்களையும் கோலங்களையும் கோள்கள் என்றே குறிப்பிடுகின்றன. கிபி 946 சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்ற மன்னன் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பிய பகுதியில் 2300 வகை பறவைகள் காணப்படுகின்றன. எந்த ஒரு பறவை இனமும் வேறு ஒரு பகுதியில் சென்று வாழ முடிவதில்லை. வாத்து, புல்புல், மாமிச பறவைகள் ஆப்பிரிக்காவில் அதிக அளவில் உள்ளன. ஒரு காலத்தில் நெருப்பு கோழிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து சகாரா பாலைவனம் வரை வாழ்ந்து கொண்டிருந்தன. 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் அணிந்த தொப்பிகள், ரிப்பன்கள் தயாரிக்க நெருப்பு கோழியின் சிறகுகள் பயன்பட்டதால் அவை பல நாடுகளில் பண்ணைகளில் வளர்க்கப்பட்டன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The personal pronouns myself, yourself, yourselves, himself, herself, itself, and themselves are called reflexive pronouns when the action done by the subject turns back, reflects upon the subject. Example, I hurt myself, we enjoyed ourselves. The above personal pronouns are called emphatic pronouns or emphasizing pronouns when they are used for the sake of emphasis. He himself did it, they themselves should come. Be a man of quotations. If you want to touch others' hearts, you should speak from the heart. The man who does not make a religion of his business has a business life of no character. The man who does not make a business of his religion has a religious life of no force. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். 81, 82, 83, 84. 81, 82, 83, 84. 81, 82, 83, 84. 85, 86, 87, 88. 85, 86, 87, 88. 85, 86, 87, 88. 89, 90, 91, 92. 89, 90, 91, 92. 89, 90, 91, 92. 93, 94, 95, 96. 93, 94, 95, 96. 93, 94, 95, 96. 97, 98, 99, 100. 97, 98, 99, 100. 97, 98, 99, 100. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். அப்னா தைனிக் ஜீவன். அப்னா தைனிக் ஜீவன் உன்னுடைய அன்றாட வாழ்க்கை. ஸ்கூல் மே அப்னா பகலா தின். ஸ்கூல் மே அப்னா பகலா தின் பள்ளிக்கூடத்தில் உன் முதல் நாள். சமைக்கா மூல்ய. சமைக்கா மூல்ய நேரத்தின் மதிப்பு. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால்.
இந்திய அரசியல் சாசனப்படி குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக பணியாற்றும் காலத்தில் மாநிலங்களவை தலைவராக பணியாற்ற மாட்டார். அதற்கான ஊதியமும் சலுகைகளும் அவருக்கு கிடையாது. மரணம், ராஜினாமா, பதவி நீக்கம் அல்லது வேறு காரணங்களால் ஜனாதிபதியின் பதவி காலியானால் முறைப்படி தேர்தல் நடத்தப்பட்டு அடுத்த ஜனாதிபதி பதவியேற்கும் வரை துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக பணியாற்றுவார். நோய் அல்லது வேறு காரணங்களால் குடியரசுத் தலைவர் பணியாற்ற இயலாவிட்டால் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக பணியாற்றுவார். துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக பணியாற்றும் போது ஜனாதிபதியின் எல்லா உரிமைகளும் சலுகைகளும் துணை ஜனாதிபதிக்கு உண்டு. அடுத்த தலைப்பு, உன்னையே நீ எண்ணிப்பார். ஒருவன் எதை நினைக்கிறானோ அது நடக்க வேண்டும். எது நடக்குமோ அதை அவன் நினைக்க வேண்டும். அவனே கடவுள். அடுத்த தலைப்பு, காதல் குறிப்புகள். சுந்தரியை 7 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அதாவது 7 ஆண்டுகளாக எனக்கு அவள் மீது ஒரு கண். ஜாடை மாடையாக என் விருப்பத்தை தெரிவித்தேன். அவள் சம்மதித்து என் அருகில் வரவும் இல்லை, வெறுத்து ஒதுங்கவும் இல்லை. சுந்தரி என்னை விட 10 வயது பெரியவள். அவளுக்கு உடல்வாகும் உள்மனதில் ஆசையும் இருந்ததால் வயது வித்தியாசம் எங்கள் விருப்பத்திற்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. கணவன் சரியில்லை என்று தானே சமையல் வேலை செய்து தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு முறை நாங்கள் தனியாக இருந்தபோது இங்கே வாங்க என்று மூடி மறைக்காமல் நேரடியாக அழைத்து விட்டேன். அவள் நான் சொன்னதை புரிந்து கொண்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். என் மனதில் ஆசை பால் பொங்குவது போல் உயர கிளம்பி மீண்டும் அணைந்து விட்டது. 3 ஆண்டுகள் கழித்து எனக்குள் இல்லை எங்களுக்குள் இருந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் சூழ்நிலை உருவானது. சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணுகிறேன் என்று அவள் சம்மதத்தை கேட்பது போல் சொன்னேன். அவள் சரி என்று சொல்லிவிட்டாள். பச்சை கொடி காட்டிவிட்டாள். படம் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் கை விரல்களை பிசைந்தேன். மௌனமாக இருந்த சுந்தரியின் உள்ளங்கை குழியானது. என் விரல்கள் பம்பரமாயின. அவள் என் கையை தட்டிவிடவில்லை. முழு சம்மதமும் கிடைத்துவிட்டது. இரவில் நான் அவள் பக்கத்தில் போய் படுத்தபோது என் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. வேண்டாங்க என்று சொன்னாலும் அவள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தது நன்றாக தெரிந்தது. அடுத்த நிமிடம் அவள் கால்கள் என் தோள்கள் மீது சவாரி செய்ய அந்த இன்ப நாடகம் நடந்தேறியது. அது நிறைவேறிய காதல். அடுத்த தலைப்பு, கவிதை. சிபாரிசு. வளரும் அரசியல்வாதிக்கு ஏணி. வளர்ந்த பிறகு வேண்டாத பாரம். நமக்கு கிடைத்தால் மகிழ்ச்சி, எதிரிக்கு கிடைத்தால் கண்டனம். கடவுளை தேடும் பக்தனுக்கு கோவில் பூசாரி செய்வதும் சிபாரிசு. பெரிய அதிகாரியை பார்க்க அறிந்த ஒருவர் அறிமுகம் தேவை. அவர் நல்லவர், வாக்களியுங்கள். வேட்பாளருக்கு கட்சியின் சிபாரிசு. பள்ளியில் கிடைக்கும் சான்றிதழ், அரசாங்க வேலைக்கு சிபாரிசு. நல்லவர் சிபாரிசு நல்லதே, அதை மதிப்பது கடமை. அடுத்த தலைப்பு, கட்டுரை. சமூகம் கண்டுபிடித்த மிக முக்கியமான அமைப்பு அல்லது ஏற்பாடு குடும்பம். ஓர் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி ஆகிறார்கள். அவர்கள் உறவால் பிறக்கும் குழந்தை அவர்கள் வாரிசு. வாரிசை வளர்த்து ஆளாக்குவது அந்த ஆண் பெண்ணின் கடமை. இந்த கடமையோடு சில கட்டுப்பாடுகளும் உண்டு. மனைவி என்ற சமூக அந்தஸ்து பெற்ற பெண்ணுடன் மட்டுமே உறவு கொள்ள ஆணுக்கு சமூகத்தின் அனுமதி உண்டு. அதுவே அவனுக்கு ஒழுக்கமான வாழ்க்கை. மற்ற பெண்களை ஓர் ஆண் சகோதரிகளாக கருத வேண்டும். சகோதரியிடம் அன்பு காட்டலாம், அவளை காதலிக்க கூடாது. ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் சமூகத்தின் விதிமுறைகளை கற்றுக்கொண்டு குறைந்தபட்சம் தன் தாய் தந்தைக்கு பிறக்கும் பெண்ணை தன் சகோதரியாக நடத்துகிறான். வாலிப பருவம் அடைந்த பிறகும் சகோதரனும் சகோதரியும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டினாலும் தங்களுக்குள் காதலை வளர்ப்பதில்லை. ஓர் ஆண் தன் மனைவியிடம் காட்டும் அன்பை சகோதரியிடம் காட்டாததற்கு இந்த தடையே காரணம். அன்பு குறைவாக இருந்தாலும் அதன் பலன் குறைவாக இருந்தாலும் ஒரு பெண் தன் சகோதரனிடம் காதலில்லாத அன்பைத்தான் விரும்புகிறாள். தாய்க்கும் மகனுக்கும் இடையே, தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உள்ள உறவிலும் இந்த கட்டுப்பாடு உண்டு. குடும்பம் அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விதைத்து அவனை உருவாக்குகிறது. இதனால்தான் குடும்பத்தால் வளர்க்கப்பட்ட மனிதன் திறந்த சமூகத்தின் அங்கமாக மாறும்போது அதே கட்டுப்பாடுடன் வாழ ஆரம்பிக்கிறான். குடும்பங்கள் இல்லாவிட்டால் சமூகம் இருக்காது. மனிதர்கள் மிருகங்களைப் போல் உணர்வுகளை வெளிப்படுத்தி உறவு கொள்வார்கள். குடும்பம் என்ற அமைப்பு இந்த நிலை வராமல் தடுக்கிறது.
பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. டெல்லியில் காற்று மாசு மிகவும் அதிகமாக உள்ளதே. இதற்கு என்ன தீர்வு? டெல்லியில் வசிக்கும் ஜனாதிபதி பிரதமர் உட்பட அனைவரும் மின்சார வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் வாகனங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கேள்வி 2. பிரபஞ்ச சக்தி நிறுவனம் எல்லோருக்கும் சோறு போடுமா? பசி, பட்டினி இல்லாத உலகம் உருவாகுமா? நிச்சயம் பசி பட்டினி இல்லாத உலகம் உருவாகும். பிரபஞ்ச சக்தியை எல்லோரும் கடவுளாக அல்லது வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரபஞ்ச சக்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். கேள்வி 3. மணப்பாறை மாடு கட்டி என்ற பாடலை பாடுவீர்களா? பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்தோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. ஆ மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. ஆத்தூருக்கு செடி சம்பா, ஆத்தூருக்கு செடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு, ஆத்தூருக்கு செடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணிய ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்ல கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணிய ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்ல கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு, நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு, நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு. பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, ஆ பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.